الحمد لله رب العالمين إله الأولين والآخرين والصلاة والسلام على سيد المرسلين نبي الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: فبسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أوله رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கியான மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை எத்த செய்தானே அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். எத்தனையோ நபர்கள் நம்மோடு இருந்தவர்கள் ரமதானுக்கு முன்னால் மரணித்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வாய்ப்பை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தை பெறுவது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ரமதானை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய அருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை பற்றி கூறும்போது இதனுடைய ஆரம்ப 10 நாட்கள் அவ்வளவு ரஹ்மா, அதனுடைய ஆரம்ப பகுதி ரஹ்மத்தான பகுதி என்று சொன்னார்கள். இரண்டாவது நடுப்பகுதி வௌசத்துஹு மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பிற்கு காரணமாகக்கூடிய பகுதி என்றார்கள். மூன்றாவது வாஹிருஹு இத்கு மினன் நார், கடைசி பகுதி இது நரக விடுதலை என்று சொன்னார்கள். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது 10 அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்துடைய 10 என்பதாக நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது, அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு விசாலமானது. அந்த அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள் வாசல் அது எப்போதும் மூடுவதே கிடையாது. இந்த ரமதானுடைய காலங்களில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது, அது அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கிறது. அது அல்லாமல் மற்ற எந்த காலமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் வாசல் என்பது அல்லாஹ் ஒருபோதும் அடைக்கிறதே கிடையாது. தாபீஈன்கள்ல ஒரு சிறந்த இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எப்படி சஹாபாக்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சிறந்தவர்கள் என்று நாம் கூறுகிறோமோ, அது போன்று தாபீஈன்கள்ல சிறந்தவங்க 3 பேர். முதலாவது சயீத் இப்னு முஸையிப், இரண்டாவது உவைஸ் அல்-கர்னி, மூன்றாவது சயீத் ஹஜ்ரத் ஹசன் அல்-பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். இந்த 3 சிறந்த தாபீஈன்கள் ஒருவர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை மக்களுக்கு எல்லாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அருள் வாசலை தட்டிக்கொண்டே இருங்கள், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பாக அல்லாஹ் தன்னுடைய அருள் வாசலை திறந்து விடுவான். எல்லாரும் சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி இமாம் ஹசன் பஸ்ரியும் தன்னுடைய பயானை இப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அருள் வாசலை நீங்கள் தட்டிக்கொண்டே இருங்கள், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அல்லாஹ் அதை திறந்து விடுவான். பக்கத்தில் இருந்த ஒரு மூதாட்டி பெண்மணி எழுந்து நின்று கேட்டார்கள், ஹசன் பஸ்ரி அவர்களே, என்ன அல்லாஹ்வுடைய அருள் வாசல் மூடப்படவுமா செய்யும் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய அருள் வாசல் அது அடைக்கப்படவுமா செய்யும், நீங்க தட்டிக்கிட்டே இருக்க திறக்கப்படுங்கிறீங்களே, அது எப்ப அடைக்கப்பட்டது என்று கேட்டார்கள். ஒரு கணம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆடி போயிட்டான். ஆடி போய் சொன்னாங்க, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், என்னை மன்னித்து விடு, என்னை விட ஒரு மூதாட்டிக்கு நீ அதிகமான இல்மை கல்வி ஞானத்தை தந்திருக்கிறாய் என்று சொல்லி இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக அல்லாஹ்வுடைய அருள் வாசல் இருக்கிறது, அது ஒருபோதும் அடைக்கப்படுவதே கிடையாது. எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய அருள் வாசல் அது திறந்துகிட்டே தான் இருக்கிறது. ஸைனுல் ஆபிதீன் நபியுடைய குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மிகப்பெரிய இமாம் இரவு தொழுகையில எழுந்து நின்று தொழுது துவா செய்வாங்களாம். இப்படி ஒரு உணர்வுபூர்வமான துவா செய்வார்கள். அல்லாஹும்ம ஹதாத்தில் உயூன், அல்லாஹும்ம யா அல்லாஹ் எல்லாமே அமைதியாயிருச்சு, கண்கள் உறங்கி விட்டன, உலகம் அப்படியே நிசப்தமா அமைதியாயிருச்சு, நாமல் முழு மண்
மன்னர்கள் எல்லாம் முறுக்கி விட்டார்கள். மன்னர்கள் அரசர்கள் அவர்களுடைய மாளிகையின் கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டு விட்டது. ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்களாம், எல்லாம் அடைஞ்சு போச்சு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, உறங்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா உன்னுடைய அருள் வாசல் மட்டும் திறந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய அருள் வாசலில் இருந்து எனக்கு அருளை கொடுப்பாயாக என்று சொல்லி துவா செய்ததை நாம் பார்க்கிறோம். கணியத்திற்குரிய அல்லாஹ்விலே எந்த சமயத்திலையும் அல்லாஹ்வுடைய அருள் வாசல் என்பது அது அடைக்கப்படவே படாது. அதிலேயும் இந்த ரமதானுடைய ஆரம்ப 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய அருள் அதிகமாக மலை போன்று பொழியக்கூடிய நாட்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த இரக்க குணம், அந்த கருணை அது எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் பாவிகளை பார்த்து, அல்லாஹ் பாவம் செய்த அடியார்களை பார்த்து குர்ஆன்ல எப்படி அழைக்கிறான்னு சொன்னா, குல் நபியே சொல்லுங்க அவங்கள்ட்ட, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே அப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறான். யார் பாவம் செஞ்சாங்களோ, யார் தங்களுக்கு தாங்களே பாவத்தின் மூலம் அநீதி இழைத்து கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் அழைக்கக்கூடிய வார்த்தை யா இபாதி, என்னுடைய அடியார்களே. நினைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள் அல்லாஹ் நினைச்சிருந்தாண்டா பாவிகளே அநியாயக்காரர்களே அப்படின்னு அழைத்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா, அல்லாஹ்வுடைய கருணை யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே. இதற்கு உதாரணம் சொன்னாங்க உலமாக்கள். இது எப்படின்னா, மகா பாவம் செஞ்சுட்டான், தப்பு பண்ணிட்டான், அம்மா அடிக்கிறதுக்காண்டி ரெடியா இருக்கிறாங்க. அம்மா போனா அடிச்சுடுவாங்களே அப்படின்னு சொல்லி மகன் என்ன செய்யறான், வீட்டுக்குள்ள நுழையாம கதவுலயே அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டே நின்றுகிட்டே இருக்கிறான். மகன் ஒளிந்து கொண்டிருப்பதை தன் தாய் பார்த்து விட்டாள் என்றால் தாயுடைய உள்ளம் அப்படியே இறங்கிடும். கருணை, தாயுடைய கருணை இருக்கிறது, அப்படியே அவங்களுடைய உள்ளம் சாஃப்ட் ஆயிடும், மென்மையா மிருதுவாயிடும். உடனே என்ன சொல்லுவாங்க, மகனே வா நான் அவனை அடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அம்மா. மகனே நீ உள்ளவா நான் அவனை அடிக்க மாட்டேன்னு சொல்லி. அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசை அடைவிடாதீர்கள். கணியத்திற்குரிய அல்லாஹ் இந்த அடியார்களே பாவிகளை அழித்து விட்டதற்கு பிறகும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கைசேதத்தை தான் வெளிப்படுத்துகிறான். யாசீன்ல வருதா இல்லையா, யா ஹஸ்ரதன் அலல் இபாத், என்னுடைய அடியார்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே அல்லாஹ் அழிச்சிட்டான். அழிச்சதற்கு பிறகும் அவர்களின் மீது அல்லாஹ் கைசேதத்தை வெளிப்படுத்துகிறான். அவ்வளவு கருணையாளன் அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் நீ காபிர்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்து வச்சிருக்கிற, அவங்க ஈமான் கொள்ற மாதிரி இல்ல, அவங்களை அழிச்சிடு அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை கபூல் செஞ்சு ஒரு பெரிய வெள்ளப்பெருளையும் எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. யாரெல்லாம் மறுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். இது வரலாறு. அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னானா, பானைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க உங்களுடைய கையால பானைகளை செய்யும்படி சொன்னான். எல்லாம் செஞ்ச பிறகு அல்லாஹ் சொன்னானா, அந்த பானைகளை நீங்களே உடைச்சிருங்கன்னு சொல்லி. அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், யா அல்லாஹ் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பெரிய உழைப்புக்கு பின்னாடி நான் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறேன், நீ வாட்டுக்கு அசால்ட்டா உடைக்க சொல்றியே அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் சொன்னானா, அது மாதிரிதான் என்னுடைய அடியார்கள், நீங்க வாட்டுக்கு அழிச்சிருக்கணும் துவா செஞ்சுட்டீங்க, நீங்க எப்படி உருவாக்குறதுக்கு சிரமப்பட்டீங்க, அது மாதிரி என்னுடைய அடியார்கள் அவர்களை அழிக்கும் போது எனக்கு ஏற்படக்கூடிய கைசேதம், அவர்களை அழிக்கும் போது எனக்கு ஏற்படக்கூடிய கவலை. கணியத்திற்குரிய எல்லாம் இருக்கிறார்களே, இவ்வளவுக்கு அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், இவ்வளவுக்கு அல்லாஹ் கருணையாளன். அவங்களை அழிச்சதற்கு பிறகுமே கூட அல்லாஹ்வுடைய கருணை. மூசா அலைஹிஸ்ஸலாம் காரூனுக்கு எதிராக துவா செஞ்சாங்க. காரூன் பூமிக்குள்ளே புதைவிடப்பட்டார். புதைவிட்டு ஃபகஸஃப்னா பிஹி வ பிதாரிஹி அர்த், அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அப்படியே நாம அவரை பூமியுள்ள புதைவிட செஞ்சு விட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்ப காரூனுக்கு வேதனை ஆரம்பித்த நேரம், பூமிக்குள்ள புதைவிட்டு போற நேரம், யா மூஸா சுர்னி அவர் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், மூசா உதவி செய்யுங்கன்னு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் எப்பெல்லாம் யா மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாரோ அப்பெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், யாரெல்லாம் அவனுடைய பிடியை அதிகப்படுத்து, இன்னும் குடி அப்படின்னு சொல்லி. அவருடைய வேதனை முடிந்து விட்டது. ஆரோன் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கடைசி பூமி வரைக்கும் புதையுண்டு செல்லப்பட்டு விட்டார். மஸ்ரூக் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் வறுமை வரை ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுடைய மட்டத்திற்கு அவன் பூமிக்கு இறக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப வேதனை முடிஞ்சதற்கு பிறகு அல்லாஹ் கேட்டானா மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்துல, மூசாவே நீங்க ரொம்ப
நெஞ்சக்காரராக இருக்கிறீங்க. அவர் உங்களை ஒவ்வொரு தடவையும் யா மூசா யா மூசா அப்படின்னு சொல்லி அழைத்த போதெல்லாம் நீங்க இன்னும் குடியாருனா இன்னும் அவனுடைய குடியை இறுக்கமாக்குன்னு சொன்னீங்க. ஒரே ஒரு தடவை அவன் என்னை யார் தான் அழைத்திருந்தா நான் உதவி செஞ்சிருப்பேன்னு சொன்னான். ஒரே ஒரு தடவை உங்களை இத்தனை தடவை கூப்பிட்ட அவன் என்னை ஒரு முறை அழைத்திருந்தா நான் அவனுக்கு உதவி இருப்பேன். அவ்வளவு பெரிய கருணையாளன், அவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவன் அல்ல. கணியத்துக்குரிய எல்லாமே இருக்கிறே. அப்ப அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெறுவதற்கு என்ன லேசான வழி அப்படின்னா அந்த குணத்தை நாம கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய பண்பை நாம முதல்ல உள்வாங்கி அதை நம்மளுடைய குணத்துல பிரதிபலிக்கணும். தஹல்லகு பி அஹ்லாகில்லா, பெருமானார் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய பண்புகளை நீங்கள் பிரதிபலியுங்கள். அல்லாஹ்வுடைய குணங்கள் என்ன அதை அப்படியே உள்வாங்கி நீங்கள் செயல்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய குணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க செய்ய வேண்டும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் தௌராத்துல சொன்னானா, யா மூசா தஹல்லக் பி அஹ்லாகி, மூசாவே என்னுடைய குணம் என்னவோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். என்னுடைய குணத்தை நீங்கள் உங்களுடைய குணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நான் பொறுமையாளரை விரும்பக்கூடியவன். நான் சகிப்புத்தன்மை உள்ளவன், சகிப்புத்தன்மை உள்ளவர்களை விரும்பக்கூடியவன். நான் மன்னிப்பவர்களை விரும்பக்கூடியவன். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தௌராத்துல சொன்ன கட்டளை. கணியத்திற்குரிய எல்லாம் இருக்கிறார்களே. அப்ப அல்லாஹ்வுடைய குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். நம்மள்கிட்ட முதல்ல இறக்க குணம் இருக்கணும். ஒரு பிரபலியமான ஹதீஸ், ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ், ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஹதீஸ். அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுர் ரஹ்மான். யாரிடத்துல உள்ளத்துல கருணை இரக்கம் இருக்குதோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் இரக்கம் பண்ணுவான், அவங்களுக்கு தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். நான் கல்நெஞ்சக்காரனா இருந்துக்கிறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய இரக்கம் வேணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும்னா அது எந்த விதத்துல நியாயம்? இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹம் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். வானில் உள்ள அல்லாஹ் உங்களுக்கு மீது இரக்கம் காட்டுவார். அப்ப முதல்ல நாம அந்த கருணையை உருவாக்கி கொள்ளணும், நாம அந்த இரக்கத்தை உருவாக்கி கொள்ளணும். அல்லாஹ் மர்ஹம்னி பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் துஆ செய்யணும், தப்பு இல்ல. முதல்ல அந்த குணத்தை நாம முதல்ல உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையில அதை பிரதிபலிக்கணும். கணியத்திற்குரிய எல்லாமே திரட்டார்களே. முதலாவது நம்முடைய மனைவிமார்கள் ரொம்ப கண்ணியமான முறையில, ரொம்ப இரக்கமான முறையில, ரொம்ப கருணையான முறையில நடந்துக்கணும். ரமதானுடைய மாதம் அவங்கள வேலையை கொஞ்சமாவது அவங்க வேலையை கொஞ்சம் சுருக்கி கொடுக்கணும். அவங்க கரெக்டா துவாவுடைய நேரங்கள் ஃபுல்லா அவங்க அடிப்படையிலேயே தான் நிற்கிறாங்க. சஹருடைய நேரம் அங்கேயே அடிப்படையில் தான் நிற்கிறாங்க. இஃப்தாருடைய நேரம் அப்பயும் அவங்க அங்கேயே தான் நிற்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுடைய வேலையை சுருக்கி, அம்மா இங்க வா உட்காந்து துவா செய், ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களுடைய சுமையை குறைக்கணும். கணியத்திற்குரிய எல்லாம் முன்னாடி பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கண்ணியமான முறையில் இறக்கமான முறையில் நடந்துக்கிறோம். நிமிஷம் செல்லும் சிறுவர்கள் தம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் முத்தம் கொடுக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு கிராமவாசி ரொம்ப ஆச்சரியமா கேட்டார், நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் முத்தம் கொடுப்பீங்களா? எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு கூட நான் முத்தம் கொடுத்ததே கிடையாது. எனக்கு 10 குழந்தைகள், நான் ஒருத்தவங்க மட்டும் கூட முத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்திலிருந்து கருணை எடுத்ததற்கு நான் என்ன செய்யறது? அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்திலிருந்து இரக்கத்தை கருணையை பிடுங்கி விட்டான், அதற்கு நான் என்ன பொறுப்பாகிறதுன்னு கேட்டான். கணியத்திற்குரிய எல்லாம் கிடையாது. சின்ன பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப கண்ணியமான முறையில கருணையான முறையில நடந்துக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வேலைகள், எவ்வளவு ரொம்ப வேலைகளா இருக்கும் போது கூட சின்ன பிள்ளைங்களோட அவ்வளவு பரிவோடு நடந்துக்குவான். ரோட்டில் நடந்து போய் சிறுவர்களை கடந்தால் அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, இதா மர்ர பிஸ்ஸிபியானி ஸல்லம அலைஹிம், சிறுவர்களை கடந்து சென்றால் அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். பெருமானாருடைய உயர்ந்த பண்பு. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா வயசு வச்சிருக்கிறோம் சலாமுக்கு. வயசுல இளையவர் வந்தா நாம நினைக்கிறோம் அவர் தான் எனக்கு சலாம் சொல்லணும், ஏன்னா நான் தான் அவனோட வயசுல மூத்தவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்துக்கு அப்படிலாம் பாகுபாடுலாம் பார்க்கல. ரோட்ல போயிட்டு இருக்கையில சிறுவர்களை கடந்தால் உடனே சலாம் சொல்லுவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சிறுவர்களை கடந்தாங்கன்னு சொன்னா அந்த எல்லா சிறுவர்களையும் அப்படியே ஒன்று சேர்த்து உட்கார வச்சு அபூ ஹுரைராவுக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லுவான். ஏன்னா நீங்க எல்லாம் பாவம் அறியாத பிள்ளைகள், உங்களுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான், எங்களுக்காண்டி துவா செய்யுங்க. கணியத்திற்குரிய எல்லாரும் இருக்கிறார்களே. அப்ப நம்முடைய பிள்ளைகள்கிட்ட ரொம்ப பரிவான முறையில, ரொம்ப கண்ணியமான முறையில நடந்துக்கிறது. அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது பாசம் கிடையாது. அவங்க என்னென்னலாம் கேட்கிறாங்களோ எல்லாத்தையும் தேவையா தேவையில்லையா யோசிக்காம வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் பாசம் இல்லை. அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்து அவங்களை வளர்க்கணும். குர்ஆனுடைய ஒளியை கொடுத்து, குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டும். அது ஒவ்வொரு தகப்பனுடைய கடமை. அதுல இந்த காலத்துல ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப குழப்படியான ஒரு காலகட்டம், ஈமான் பறிபோகக்கூடிய ஒரு காலகட்டம்.
இந்த நேரத்துல அவனுடைய சிந்தனையை பாதுகாக்கிறது நம்முடைய கடமை. வாலிபர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நாங்க சயின்ஸ்ல படிக்கிறோம், அது மாதிரி அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லையே. நம்முடைய வாலிபர்களுடைய ஈமான் இப்படி போய்கிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் நேரடியார்களே, அப்ப நம்முடைய குடும்பத்திலிருந்து அந்த கருணையை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கருணை துன்யாவிலையும் சரி மறுமையிலையும் சரி ரொம்ப விசாலமானது, ரொம்ப விசாலமானது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சொர்க்கத்துல கடைசியாக நுழையக்கூடிய ஒரு நபர், அவர் எப்படிப்பட்டவர்னா நரகத்திலிருந்து வெளியாக்கிடுவாங்க. அப்போதைக்கு நரகத்திலிருந்து வெளியே வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானி மின் ஹாதிஹி, அவர் சொல்வார், அல்லாஹ் புகழ்வாராம், இந்த நரகத்தை விட்டு பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி நரகத்தை விட்டு வெளியே வந்துட்டார். தூரத்துல ஒரு மரத்தை பார்க்கிறார், ரொம்ப பெருச விசாலமான ஒரு நிழல் தரக்கூடிய மரம். அல்லாஹ்ட்ட கேட்டாராம், யா அல்லாஹ் அந்த மரத்து வரைக்கும் மட்டும் கொண்டு போய் நீ விட்டுரு, அந்த மரம் வரைக்கும் மட்டும் கொண்டு போய் விட்டுரு, இதுக்கு மேல நான் உன்னை எதையுமே கேட்க மாட்டேன், நீ நரகத்துல இருந்து வெளியாக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் கடைசியா அந்த மரத்து பக்கத்துல மட்டும் விட்டுரு. அல்லாஹ் கேட்டானா, அங்கே போய் விட்ட பிறகு நீ எதுவும் கேட்க மாட்டீங்க, எதுவுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் அதே மாதிரி அந்த மரத்துக்கு கிட்ட போய் விட்டுட்டான். அந்த மரத்துடைய நிழல்ல இருந்துகிட்டு அங்குள்ள நீரை குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்ல, பக்கத்திலே இன்னொரு மரம், இதை விட அழகான ஒரு மரம் கண்ணுக்கு தெரியுது. திரும்ப அவர் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாரு, யா அல்லாஹ் இந்த தெரியுதுல அந்த மரம் வரைக்கும் என்னை கொண்டு போய் விட்டுரு, நான் இனிமே உன்னை எதுவுமே கேட்கவே மாட்டேன். அல்லாஹ் கேட்டானா, இப்பதானே சொன்னேன் நான் எதுவும் கேட்க மாட்டேன், இப்பதானே சொன்னேன், இப்ப திரும்ப கேட்க இல்ல, இதுக்கு மேல நான் எதுவுமே கேட்க மாட்டேன், அங்கே வரைக்கும் மட்டும் கொண்டு போய் விட்டுரு. அதே மாதிரி சரி வா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மரத்துடைய நிழல்ல போய் விட்ட பிறகு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துகிட்டே பார்த்தா சொர்க்கத்துக்கு பக்கத்துல ஒரு மரம், அது இது ரெண்டை விட ரொம்ப அழகா இருக்கும். முன்னாடி இந்த ரெண்டு மரத்தை விட ரொம்ப அழகான மரம். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாராம், யா அல்லாஹ் அந்த மரம் வரைக்கும் நீ கொண்டு போய் விட்டுரு, இதுக்கு மேல நான் உன்னை எதையுமே கேட்க மாட்டேன், இதுக்கு மேல எதையுமே கேட்க மாட்டேன். நம்மளும் ஒவ்வொரு தடவையும் துஆ செய்யறோம், யா அல்லாஹ் இனிமே நான் பாவமே செய்ய மாட்டேன், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிரு. அதுக்கப்புறம் திரும்ப பாவம் செஞ்சு சமீபத்துல பள்ளிவாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. நம்ம எல்லாம் ஒவ்வொருவரும் ஆசைப்பட்டோம், எல்லாம் பள்ளி மட்டும் திறக்கட்டும், எல்லா தொழிலையும் நான் அங்கேயுமே தொழுகிறேன். இப்ப பள்ளிகள் எல்லாம் திறந்திருக்கிறது, ஆனால் கணித்திற்குரிய எல்லா நேரடியார்களே தொழுகை அறைகள் இல்லை. அப்ப நாம எல்லா இடத்துல ஒப்பந்தம் செஞ்சோம், எல்லாருமே சொல்லாம சொன்னோம், எல்லா பள்ளி திறந்திருந்தா நான் போய் தொழுவேன் அப்படின்னு சொல்லி. பள்ளிகள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டது, தொழுகை அறைகள் இல்லை. அப்ப அவர் துஆ செய்யறாரு, யாருன்னா அந்த மரம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரு, இனிமே நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். அங்கே போய் விட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் விட்டு, நான் பக்கத்திலேயே சொர்க்கவாசிகளுடைய சப்தம் எல்லாம் அவர் கேட்கிறார். சொர்க்கவாசிகள் சலாம் 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 எல்லா சலாத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனுடைய அழகான வாடை இவருக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்ப அவர் அல்லாஹ்ட்ட கேட்பாராம், யா அல்லாஹ் உள்ள வரைக்கும் போய் விட்டுருவேன், இதுவே நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியார்ட்ட சொல்லுவானா, இந்த உனக்கு எப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை நான் தருகிறேன், இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்றால் நீ எந்த பூமியில் இருந்து வந்தாயோ அந்த பூமியை போன்ற ஒரு மடங்கு உள்ள சொர்க்கம் நான் உனக்கு தர்றேன். அந்த அடியார் அத்தஸ்தஹ்சிரு பி வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீனா இருந்துகிட்டு என்னை என்ன கேள்வி பண்றியா அப்படின்னு கேட்பார். எனக்கு என்ன கேள்வி பண்றியா, நீ தான் ரப்புல் ஆலமீன், நீ என்னை கேள்வி பண்றியா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சிரித்தார்கள். அத்தஸ்தஹ்சிரு பி வ அன்த ரப்புல் ஆலமீன், இந்த வார்த்தையை சொல்லிட்டு இப்னு மஸ்ஊத் சிரிக்கிறார். காரணம் கேட்கிறாங்க பக்கத்தில் இருந்த மாணவர்கள், எதற்காக சிரிக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லும்போது சிரித்தார்கள். சஹாபாக்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டோம், யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று கேட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை கேட்டதோடு சிரிக்கிறாங்க. அந்த அடியார் கேட்டாரா இல்லையா, அத்தஸ்தஹ்சிரு பி வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ தான் ரப்புல் ஆலமீனா இருக்கிறாய், நீ என்னை கேள்வி பண்றியா அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ்வே சிரிச்சிட்டான். கணியத்திற்குரிய அல்லாஹ் நேரடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை அவ்வளவு விசாலமானது, எப்போதும் அடைக்கப்படாதது. நாம அந்த கருணையை உள்வாங்கிக்கிறோம். நமக்கு கீழ் உள்ளவங்கள்ட்ட ரொம்ப கண்ணியமான முறையில கருணையான முறையில் நடந்து வரணும். குறிப்பா ரமதானுடைய மாதம் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அவங்களுடைய வேலை பளுவும் குறைக்கணும். யார் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யார் தனக்கு கீழ் வேலை செய்யறவங்களுடைய வேலை
பழுவர் ரமதானுடைய மாதம் குறைக்கிறாரோ அவருக்கு அதுவே நரக நெருப்பை விட்டும் திரையாக அமைந்து விடும். இதற்கு எல்லாம் நன்மைகள் அதிகமாக செய்ய வேண்டிய மாதம், ரொம்ப நன்மைகள்ல ஒருத்தர் போட்டி போட்டு அதிகமாக செய்ய வேண்டிய மாதம். அல்லாஹ்வுடைய பண்பை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய குணத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட பெரிய பாவியா இருந்தாலும் சரி, உடனே அவர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிட்டார்னா அவர் அல்லாஹ் உடனே மன்னிச்சு அவர் மேல கருணை காட்டிடுவோம். கிராமவாசி ஜன்னத்துல் பக்கீ கிட்ட வந்து உட்கார்ந்தா, பக்கத்துல பள்ளி கபரஸ்தான். ஜன்னத்துல் பக்கீல இருந்து அவர் கிராமவாசி எப்படி அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும் கூட தெரியல. அவர் துஆ செஞ்சாராம், யா அல்லாஹ் எனக்கு ரொட்டியை கொடு அப்படின்னு சொல்லி. யா அல்லாஹ் எனக்கு ரொட்டியை கொடு. என்ன தேவைனாலும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு வாரந்தாலும் அல்லாஹ்விடத்துல கேளுங்கன்னாங்க. அவர் கேட்டாரு, எப்படி கேட்கணும்னு தெரியல, சும்மா அப்படியே தெளிவா கேட்டுட்டார். அல்லாஹ் மர்ஸுக்னி குப்ஸன், யா அல்லாஹ் எனக்கு ரொட்டியை கொடு அப்படின்னு சொல்லி. பக்கத்திலேயே பள்ளியில மஸ்ஜித் நபவியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டு இருக்கிறார். உமர் ரலியல்லாஹுடைய கனவுல காட்டப்பட்டது அல்லாஹ் காட்டினான். ஒரு அடியார் அங்கே ரொட்டியை கேட்டுட்டு இருக்கிறார். ஜனாதிபதி நீங்க உள்ள தூங்கிட்டு இருக்கீங்களா, போய் பாருங்கன்னு சொல்லி. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு அந்த கிராமவாசியை நோக்கி போறாங்க. வேகமா ஓடுறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கிராமவாசி டக்குன்னு பயந்துட்டார். ஜனாதிபதி நம்மளை நோக்கி வேகமா ஓடி வர்றாங்களே, நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோம் போல சொல்லிட்டு அவர் திரும்ப ஓட ஆரம்பிச்சுட்டார். அவர் ஓட ஓட உமர் ரலியல்லாஹு பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு நம்ம சொன்னாங்க, அடியாரே நில்லுங்கள், நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டா. இன்னமா ஒடிந்து நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன், கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி. உடனே அந்த அடியார் நின்று இப்படி திரும்பி பார்த்து, மம்பஅத்தக, யார் உங்களை அனுப்பினா, எதுக்கு அனுப்புனாங்கன்னு கேட்டார் அந்த கிராமவாசி. நீ யாரை அழைத்தாயோ அவன் என்னை அனுப்பினான், நீ யாரை அழைத்தாயோ அவன் என்னை அனுப்பினான், உன்னை வந்து கவனிக்கும்படி என்னை அனுப்பினான். உடனே அந்த அடியாருக்கு வந்துருச்சு, யாரும் இத்தனை நாள் பாவம் செஞ்சு கொண்டு இருந்தேன், ஒரே ஒரு தடவை என்னுடைய வயிற்றுடைய தேவைக்காக வேண்டி எனக்கு ரொட்டியை கொடுன்னு நான் கேட்டேன். ஆனால் நீ யாரை கொண்டு வேணாலும் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்திருக்கலாம், எனக்கு பின்னால் ஜனாதிபதியவே ஓட வைத்து விட்டாய். நீ எவ்வளவு பரிசுத்தமானவன், நீ எவ்வளவு கருணையானவன், நீ யாரை கொண்டு வேண்டாலும் என்னுடைய தேவையை நீ நிறைவேற்றி இருக்கலாம். நான் ஒரு சாதாரணமான ஒரு அடியார், பெரிய பாவத்தில் ஈடுபட்டு இருந்தவன், இதுவரைக்கும் உனக்கு மாறு செய்து கொண்டு இருந்தவன். ஆனால் நான் ஒரு சின்ன தேவை, என்னுடைய தேவையை நான் கேட்டேன், இன்னும் எனக்கு பின்னால் ஜனாதிபதியவே ஓட விட்டுட்டியே, நீ எவ்வளவு பரிசுத்தமானவன், என்னுடைய ரூஹை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி அப்படியே வாசனை மூத்தாயிட்டான். என்னோட ரூஹை நீ கைப்பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி அங்கேயே மூத்தாயிட்டார். கணித்திற்குரிய எல்லாம் இருக்கிறது. சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்னென்றால், அல்லாஹ்வுடைய கருணை அவ்வளவு விசாலமானது. நம்முடைய அந்த முதல் 10 ரமதானுடைய முதல் 10 ரஹ்மத்துடைய 10 அல்லாஹ்வுடைய அருளை நாம பெறாம சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு என்ன வழி? நம்மள்ட்ட அந்த கருணை இருக்கணும். முதல்ல நாமள்ட்ட அந்த இரக்கம் இருக்கணும். ஏழைகளுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு எப்பயுமே நாம தயாரா இருக்கணும். எவ்வளவு தேவைகள் இருக்குது இஸ்லாமியர்களுக்கு, எவ்வளவு தேவைகள் இருக்குது. ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு செல்வம் பெருசா இருக்குது, இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு தேவை பொதுவான எத்தனையோ தேவைகள். கணிதத்துக்குரிய எல்லாமே திரடையார்களே, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது. என்ன சொன்னாங்க? யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது. உங்களை யாரும் அமல கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே தவிர. சஹாபாக்கள் கேட்டாங்க, வலா அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம சொர்க்கம் போக முடியாது? வலா அன இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பி ரஹ்மத்திஹி. பெருமானார் சொன்னார்கள், நானும் என்னுடைய அமலால் சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை போற்றி கொண்டாலே தவிர என்றார். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? கணிதத்துக்குரிய எல்லாமே திரடையார்களே, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, யாருமே போக முடியாது. அப்ப குர்ஆன்ல வருதே ஒரு சின்ன சந்தேகம். குர்ஆன்ல வருதே பிமா குன்தும் தஅமலூன், சொர்க்கத்துக்கு போங்க, நீங்கள் அமல் செய்ததன் காரணமாக சொர்க்கத்துக்கு போங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. ஆனா பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம சொர்க்கம் போக முடியாது. என்ன ரெண்டுக்கும் லேசா முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. குர்ஆன்ல வருது, நீங்கள் அமல் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக, நல்லறங்கள் செய்ததன் காரணமாக, நன்மைகள் செய்ததன் காரணமாக சொர்க்கத்துக்குள்ள போங்க. இது குர்ஆன். ஹதீஸ் சொல்லுது, யாரும் அமல கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே தவிர. என்ன இது பொருள் என்ன? அழகாக விளக்கம் கூறினார்கள் குர்ஆன் விரும்பினார்கள். யாருமே சொர்க்கத்துக்கு அமல கொண்டு போக முடியாது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தான் போக முடியும். ஆனா அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதற்கு நல்ல அமல்கள் தேவை.
அல்லாஹ்வுடைய அருள் வேணும் அப்படின்னு சொன்னா நல்ல அமல்கள் செய்யாம அல்லாஹ்வுடைய அருளை வாங்க முடியாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் கரெக்ட், அல்லாஹ் சொல்றதும் கரெக்ட். பெருமானார் சொன்னதும் கரெக்ட். உங்களை யாரும் உங்களுடைய அமலால சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தான் போக முடியும். அல்லாஹ் சொல்றதும் கரெக்ட். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும்னா நீங்க நல்ல அமல்களை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு வேணும்னா நன்மைகள் அதிகமா செய்யுங்க, நல்ல அறங்கள் அதிகமா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய பண்புகளை நீங்கள் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள். அல்லாஹ்வுடைய குணத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள். கணியத்திற்குரிய அல்லாஹ் நேரடியார்களே, பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு 100க்கும் மேற்பட்ட பண்புகள், 100க்கும் மேற்பட்ட குணங்கள் இருக்குது. மன் அத்தா பிஹா பிகுலுகின் தஹலல் ஜன்னா. யார் ஒரு குணத்தை பின்பற்றுவாரோ, ஒரே ஒரு குணத்தை கொண்டு வந்தாலும் அவர் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவார். கணியத்திற்குரிய எல்லாமே திரண்டார்களே, அப்ப அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய குணம், அதை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக ஆகணும். குறிப்பாக ரமதானுடைய மாதம், சங்கையான மாதம், அமல்களுடைய மாதம். இந்த மாதத்துடைய கண்ணியம், இதனுடைய மகத்துவம் வாரம் ஒவ்வொரு வாரமும் இடையில பேசிக்கிட்டே இருக்கிறோம். கணியத்திற்குரிய எல்லாமே திரண்டார்களே, அதிகமா நன்மைகளின் மீது கவனம் செலுத்துறது, அதே மாதிரி அதை விட ஒரு படி மேல பாவம் நடக்காம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது. பாவம் இல்லாம ரொம்ப எச்சரிக்கையாக, ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன பாவம் நடந்துட்டாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அமல்கள் மேல இருக்கக்கூடிய ஆர்வம் போயிடும், நல்ல அமல்களின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசையே இல்லாம போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கணியத்திற்குரிய எல்லாமே திரண்டார்களே, தௌஃபீக், நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அடியார்களுக்கு தரப்படுது. தவறான பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும். பார்வைகள், குறிப்பாக பார்வை இருக்குது, அதுதான் ரொம்ப அடிப்படை. பார்வையை தாழ்த்திட்டோம்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல்கள் மீது உள்ளத்துல ஆர்வத்தை போட்டுருவோம். பெருமானார் சொன்னாங்க, யார் ஒரு பார்வையை தாழ்த்தி போட்டாரோ அவர்கிட்ட இல்லாத ஒரு அமலின் மீது அல்லாஹ் அவருக்கு ஆசையை ஏற்படுத்துவான். அது வரைக்கும் அவர் அந்த அமலை செஞ்சிருக்க மாட்டார், ஆனா அல்லாஹ் அந்த ஆசையை ஏற்படுத்துவான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பார்வையை நம்ம பேணல, அல்லாஹ் ஹராமாக்குனத, அந்நிய பெண்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மள வளமையா இருந்த அமலையும் அல்லாஹ் அப்படியே எடுத்துருவோம். வளமையா நாம் செஞ்சு கொண்டிருந்த அமலையும் அல்லாஹ் பறிச்சிருவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பார்வையை ரொம்ப பேணுதலாக, ரொம்ப பேணிக்கையாக பார்வையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மாதம். இந்த மாதத்துல பழகிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதங்களும் ஈஸியாகும், அந்த அமல்கள் செய்யறதுக்கு ஈஸியாகும். அதே மாதிரி பரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்யும். குறிப்பாக இஷாவுடைய தொழுகை, அதே மாதிரி ஃபஜ்ருடைய தொழுகை. ஃபஜ்ருடைய தொழுகை இருக்குது, ரொம்பவே என்ன ஏற்படும்னா டைம் இருக்குது, ரொம்ப அசதியா இருக்குது, வீட்லயே தொழுதுட்டு படுத்துலாம் கிடப்போம். அப்படி யாரும் தயவு செய்து வீட்லயே தொழுதுட வேண்டாம். எவ்வளவு சிரமப்படுறீங்களோ அவ்வளவு நன்மை இருக்கு. எப்படியாவது ஏதாவது ஒரு பள்ளியில போய் இமாம் ஜமாத்தோட தொழுது முடிச்சிருதுக்கு முயற்சி செய்யும். அதே மாதிரி தராவியுடைய தொழுகை, குர்ஆன் கேட்கிறது. ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். குர்ஆனை ஓதுறதும் சிறந்தது, குர்ஆனை கேட்கிறதும் சிறந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஒரு நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கருணையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை செய்து அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும், நம்முடைய சந்ததிகளையும், குடும்பத்தார்களையும், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. வாக்குறுதி அவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.